ஹரி இட்டு நீர் சேர்த்து துளசி திருத்துழாய் அர்ச்சதைகள் போன்றவற்றால் பூஜை செய்வார்கள். அப்படி மத்தியே சதுர்முகம் விந்தியாத் பூர்வே வஜிரண மேவச்ச தக்ஷிணே ச யமம் விந்தியாத் பஸ்சிமே வருணம் ததா உத்தரே சசினம் விந்தியாத் பாலிகா ஸ்தாபனம் கிரமாத். அதாவது அந்த மத்தியத்தில் இருக்கும் பாலிகையில் பிரம்மனை ஆவாகனம் செய்கிறார்கள். பக்தர்களே, இதோ மேல தாள வாத்தியங்களுடன் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் உலாவர காத்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை கோவிந்தா 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 என்று இரு கரம் கூப்பி சேவிப்போம். இப்பொழுது நவராத்திரி வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் இன்று முதல் நாள் 12ஆம் தேதி வரை வெகு விமர்சையாக
திருமலையப்பன் ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரத்துடன் வெவ்வேறு வாகனத்தில் நமக்கெல்லாம் காட்சி தரவுள்ளார். அந்த பகவானை சேவிக்கலாம் பக்தர்களே. அந்த பகவானுடைய கைங்கரியத்திற்காக, அந்த பகவானை சேவிப்பதற்காக வாகன சேவைகளில் ஈடுபட்டு விலங்குகளும் கூட அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறது. இதோ அந்த ராஜகோபுரத்தையும் தரிசனம் செய்து கொள்வோம் பக்தர்களே. இரு கரம் கூப்பி அந்த கோபுரத்தை நாம் ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் சேவித்து கொண்டு அந்த பகவானுடைய திருவருளை பெறுவோம். மத்தியத்தில் இருக்கும் பாலிகையில் பிரம்மனை ஆவாகனம் செய்கிறோம். கிழக்கு நோக்கி இருக்கும் பாலிகையில் இந்திரனை ஆவாகனம் செய்கிறோம். தெற்கு நோக்கி இருக்கும் பாலிகையில் யமதர்மராஜனை ஆவாகனம் செய்கிறோம். மேற்கு நோக்கி இருக்கும் பாலிகையில் வருண தேவதையை ஆவாகனம் செய்கிறோம். வடக்கு நோக்கி இருக்கும் பாலிகையில் சந்திரனை ஆவாகனம் செய்கிறோம் என்று இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. பக்தர்களே, இதோ ஜி.ஆர். சுவாமிகள் மற்றும் திருமலா திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் கூட இதோ அந்த கோயிலில் உள்ளே இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகவானை கைங்கரியத்தை சேவிப்பதற்காக. அப்படி மலையப்பன் இங்கே வராக சுவாமி அனுமதியினால் அந்த இடத்தில்தான் இருந்து பக்தர்களுக்கு சேவை செய்வதற்காக அந்த பகவானிடம் தானத்தை பெற்று திருமலையே தனது ஆக்கிக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த திருவெங்கடமுடையானுடைய நவராத்திரி பிரம்மோற்சவம். இதோ இப்போது அந்த பகவான் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். கோவிந்தா 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 என்று நாமும் அந்த பகவானை இரு கரம் கூப்பி சேவிப்போம். இதோ அந்த பகவான் எவ்வளவு அழகாக புஷ்பங்களாலும் மற்றும் அலங்கரித்து கொண்டு மிகவும் அற்புதமாக வெளிவந்து கொண்டிருக்கிறார் அந்த பகவான் இதோ விஸ்வக்சேனராக அவரது கரத்திலே கேடையையும் பெற்று வைத்துக்கொண்டு பகவான் நமக்காக வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த கோயிலில் உள்ளே இருக்கும் பிரகாரத்திலிருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ வருடாந்திர நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று இந்த விஸ்வக்சேனர் பகவானிடம் கைங்கரியம் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலிவில்லா அடிமை செய்யுமாம். வழிவில்லா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்கிறார் நம்மாழ்வார். அப்படி நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பகவானுடைய கைங்கரியம் செய்து அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கூறுகிறார் ஆழ்வார்கள். ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட அந்த திருமலை அப்பனை இதோ நாம் நேரிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இதோ ஜி.ஆர். சுவாமிகள் மற்றும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் அர்ச்சகர் சுவாமி அந்த பகவான் முன்பு வந்து கொண்டிருக்கிறார். அவரும் கூட அந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். நாமும் கூட நம்மால் முடிந்த அந்த கோவிந்த நாம ஸ்மரணத்தை மட்டுமே ஜபித்து கொண்டு இந்த பகவானுடைய அங்குரார்ப்பணம் மற்றும் விஸ்வக்சேனரின் ஆராதனை கைங்கரியத்தை சேவிப்போம். இதோ பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் அந்த மாட வீதிகளிலே. பக்தர்களே, இரு கரம் கூப்பி அந்த பகவானுடைய அங்குரார்ப்பணம் என்கிற அந்த திருமுலை சாற்றுதல் மற்றும் விஸ்வக்சேனரின் ஆராதனை கைங்கரியத்தை சேவிப்போம். ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட அந்த திருமலை அப்பனை இதோ நாம் நேரிலே சேவித்து கொண்டுள்ளோம் அல்லவா? திருமலை வாசா வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா. பகவான் வெளியே வந்து அங்குரார்ப்பண கைங்கரியத்திலே ஈடுபட இருக்கிறார். அங்குரார்ப்பணம் என்பது எந்த ஒரு விசேஷத்திலும் பகவானுக்கு கைங்கரியங்கள் சேவைகள் இருந்தாலும் அதிலே முக்கியமான கைங்கரியம்தான் அங்குரார்ப்பண கைங்கரியம். அப்படி ஒவ்வொரு கைங்கரியங்களுக்கும் சேவைக்கும் செய்துவிட்டு தான் மற்ற கைங்கரியங்களை செய்வார்களாம். அதேபோல் பக்தர்கள் அனைவரும்
திருமலை அப்பனை 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது வந்து சேவித்து கொண்டு செல்கிறார்கள். பகவானுடைய முதலில் விஸ்வக்சேனரின் ஆராதனை, அதாவது அந்த விஸ்வக்சேனரே திருவீதி உலா வருகிறார். பக்தர்களே, எந்த ஒரு கைங்கரியத்தை செய்தாலும் கூட முதலில் நாம் சேனாபதி என்னும் விஸ்வக்சேனருக்கு ஆராதனை செய்த பின்னரே அனைத்து விதமான கைங்கரியங்கள் செய்யப்படுகின்றன. அதுவும் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இவரை சேனாபதி என்றும் விஸ்வக்சேனர் என்றும் ஆராதனை செய்வார்கள். அந்த விஸ்வக்சேனருக்கு ஆராதனை செய்த பின்னர்தான் அனைத்தும் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். இதோ காத்து கொண்டிருக்கிறார் பக்தர்களே. அந்த திருக்கோயிலில் இதோ சங்கு சக்கரம் மற்றும் அந்த நாமம் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து పది దిక్కులకు నిట్టె పారరో అసురులు అదే వచ్చే నిదే వచ్చే నచ్చుతు సేనాపతి బదే ఘనశంకరవమదే గరుడధ్వజం వదే ఘనశంకరవమదే సరుసని విష్ణుదేవ చక్రమదే గరుడధ్వజం గులకారై పారరోదానవులు పరచిగ గులకారై పారరోదానవులు అదే వచ్చే నిదే వచ్చే నచ్చుతు సేనాపతి పది దిక్కులకు నిట్టె పారరో నవే తెల్లని గొడుగులవే దేవదుందుగులు నవే ఎల్ల దేవతల రథాలింతటానవే తెల్లని గొడుగులవే దేవదుందుగులు నవే ఎల్ల దేవతల రథాలిం కెల్లురేగి నిక్కి హరికీర్తి భుజములవే కెల్లురేగి నిక్కి హరికీర్తి భుజములవే పల్లపు పాతాళన పడరోదనుజులు పల్లపు పాతాళన పడరోదనుజులు అదే వచ్చే నిదే వచ్చే నచ్చుతు సేనాపతి పది దిక్కులకు నిట్టె పారరో అసురులు అదే వచ్చే నిదే వచ్చే பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று இந்த மாலை வேளையிலே அங்குரார்ப்பண கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம். திருமலை நனைந்த மலை அருவியில் மலர்வனம் சிந்தும் வாசம், பெருமலை மலர் சிந்தும் சுவை நீரை தேடி அருந்தும் இளம் பறவைகள், கருநிற மலை நீர் முத்துக்களா சூழ்கொண்டு வானவில்லாய் பிறக்கும் வருமடியவர் 1000 வினைகள் தீர வைகுண்டம் காண்பாரேனிதாய் என்று அந்த பகவானை இதோ திருமலையிலே அந்த பகவானை சேவிப்போம். பக்தர்களே, அங்குரார்ப்பணம் என்றால் புற்றில் உள்ள மண்ணை கொண்டு வந்து அந்த மண் பாலிகையிலே நவதவற்றால் பூஜை செய்கிறார்கள். அந்த கலசத்திலே சோமனை ஆஹ்வானம் செய்கிறார்கள். சோமன் என்றால் சந்திர பகவான். விஸ்வக்சேனர், சேஷன், அனந்தன் இவர்கள் எல்லோரையும் கூட வரவேற்கும் இந்த கைங்கரியமே அங்குரார்ப்பணம் என்கிற திருமுலை சாற்றுதல் கைங்கரியம். பக்தர்களே, நவதானியங்களை அமிர்த சூக்தத்துடன் அந்த மந்திரங்களை கூறி சோம சூக்தம், தேவதா ஆஹ்வானம், அதாவது பாலிகையை அதிலே இடும்போது
தேவதைகளை ஆவாகனம் செய்கிறார்கள். அப்படி அலங்கரித்து கொண்டு நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். அந்த திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பை சேவிப்போம். அதன் பிறகு அந்த மண் பாலிகையிலே இருக்கும் நவதானியங்களுக்கு பூஜை செய்வார்களாம். இப்படியாக இந்த அங்குரார்ப்பண கைங்கரியத்தை இப்போது நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ திருமலையப்பன் நித்திய வாசம் செய்யும் அந்த ஆனந்த நிலையத்தை கூட நாம் சேவிப்போம். நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று அங்குரார்ப்பண கைங்கரியத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, அந்த பகவானுடைய பிரம்மோற்சவம் ஆரம்பம் ஆகிறது. இதோ திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் அந்த பகவான் நித்திய வாசம் செய்யும் திருக்கோயிலையும் பிரம்மோற்சவத்திற்காக செய்திருக்கும் நாயகனுடைய அந்த 7 மலைகளும் சேர்த்துதான் நாம் தினந்தோறும் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? திருமலை என்பது உலக புகழ்பெற்ற கோவில் அல்லவா? அப்படி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் என்றும் அந்த திருமலையில் திருவேங்கடவன் எழுந்தருளி இருப்பதும் அங்கே நம் போன்ற பக்தர்களுக்கு அருள் பாலித்துகிறோம். பக்தர்களே, இதோ மலையப்பன் சுவாமியே இந்த விஸ்வக்சேனராக நமக்கெல்லாம் பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானுடைய கைங்கரியத்திற்காக விலங்குகளும் கூட அந்த பகவானுடைய அந்த வாகனத்தில் முன்பே ஈடுபட்டு கொண்டு அந்த பகவானுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. நாமும் கூட அந்த பகவானுடைய நாமத்தை ஸ்மரணம் செய்து கொண்டே அந்த பகவானுடைய நவராத்திரி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை சேவிப்போம். திருமலை மாதவன் அணிந்திருக்கும் 7 மலை மணியாகும். 7 மலை நிறைந்திருக்கும் மரங்கள் மூலிகை பார்க்கடலாகும். வானத்து கருமேகங்கள் கண்ணீர் சிந்தி மலையப்பனின் அருளினை நாடுமாம். வனம் நிறைந்திருக்கும் மான் கூட்டங்கள் துள்ளி துள்ளி விளையாடும். மலர்வனம் கசங்கும், தேன் சிந்தும், வண்ணத்து பூச்சிகள் கூட்டம் கூட்டமாய் தேடி உண்டு மயங்கி மாதவம் இருக்கும். 7 மலையோடு ஓடும் மலை அருவியில் ஓடும் அருவியோடு மேகங்கள் கொஞ்சுமாம். பக்தர்களே, அருவி சிந்து இதோ பவனி வந்து கொண்டிருக்கிறார் விஸ்வக்சேனர். பிரம்மதேவர் ஸ்ரீனிவாச பெருமாளை பார்த்து, எல்லா உலகங்களையும் காக்கும் தெய்வம் நீங்கள், எனக்கு வெகு நாட்களாக ஒரு ஆசை என்கிறாராம். அதை தாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றாராம். அதுக்கு ஸ்ரீனிவாசன் சிரித்து கொண்டே, எனக்கு மிகவும் வேண்டியவர்கள், மேலும் உங்கள் விருப்பம் மானிட நலனுக்கே இருக்கும் என்பதனால் நீங்கள் கேட்கும் விபரத்தை அவர்களின் பாவங்கள் தீர்த்து போகும்படி நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்றாராம். அவ்வாறே ஆகட்டும் என்கிறார் ஸ்ரீனிவாசன். வேம் என்றால் பாப்பம், கடா என்றால் தீர்த்து வைக்க சக்தி உள்ளது என்று பொருள். ஆதலின் அன்று முதல் அதற்கு வெங்கடாச்சலம் என்று பெயர் ஏற்பட்டது. வெங்கடத்தின் கடவுளாகிய ஸ்ரீனிவாசனுக்கு
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பக்தர்களே, நவராத்திரி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இந்த மாலை வேளையிலே அங்குரார்ப்பண கைங்கரியத்தை மற்றும் விஸ்வக்சேனரின் ஆராதனையை நாம் சேவிக்க இருக்கிறோம். இதோ மலையப்பன் சுவாமி விஸ்வக்சேனர் என்ற பெயரில் நமக்கெல்லாம் திருவீதி உலா வந்து கொண்டு காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். பிரம்மதேவன் ஸ்ரீனிவாசனிடம், நான் உங்கள் சன்னதியில் 2 பெரும் ஜோதிகளை ஏற்றி வைக்கிறேன். மானிட நலத்திற்காக அந்த ஜோதிகள் உங்கள் சன்னதியில் எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறாராம். நீங்கள் இந்த வெங்கடாச்சலத்தில் கலியுகம் முடியும் வரையில் இருந்து தொண்டர்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும். மேலும் நான் இப்போது தங்களுக்கு செய்யும் அந்த பிரம்மோற்சவத்திற்காக நீங்கள் சம்மதிக்க வேண்டும் என்கிறார். சுவாமியும் ஆகட்டும் ஆகட்டும் என்று அதற்கு இசைந்தாராம். பக்தர்களே, பிரம்மதேவர் விஸ்வகர்மாவை வரவழைத்து திருவிழாவுக்கு வேண்டிய தேர்கள், வாகனங்கள், குடைகள் முதலியவற்றை செய்
திருமகள் பணியும் கருமகள் வண்ணா ஸ்ரீனிவாசா அடியவர் கீசா நல்லவர் கேசா தாமரை திருமலை வண்ணா திருமகள் பணியும் கருமுகில் வண்ணா வெங்கடநாதா தொடரும் இவரும் கணியும் நாளை மகள் மன்னா அருளையும் கடலிலே நீண்டி சுருண்ட அவனி மீது அருளை தர மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா பரமன் கரவே நிரங்க ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் இவரும் கணியும் கடல் மலை மகன் அருள்மழை பொழியும் வெங்கடரமணா தேவர் முனிவர் யாரும் மலையில் பலவித வடிவில் வந்து குவிந்தனர். மனதில் மறுவென நின்றாள் வெங்கடநாதா வரும் அருளை பொழியும் வெங்கடரமணா திருமொழி விரியும் பரவும் பணியில் திருமலை விரியும் ஆலய மணியில் கீதம் வழங்கும் வெங்கடநாதா துரர் இவருமணி கடல் வல்லாலை மன்னா அருளை பொழியும் வெங்கடரமணா செங்கதிரோனின் செற்றுள்ள ஒளியில் தங்க விமானம் எங்கும் பிரகாசம் இங்கே தெரியும் மங்கள மொழியில் எங்கள் இதயம் பொங்கிய வெங்கடநாதா சுரர் இவரும் கணியும் ஆழ்கடல் நல்ல மாலை மகன் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா அலைவேறி வரிசையில் சந்நிதியை சொல்ல வருமோ சொல்லி புரியுமோ ஆழ்கடல் மல்லாலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா வாழ்த்தும் கைகள் ஆற்றும் அருள் ஜெய வெங்கடநாதா இவரும் அருளை பொழியும் வெங்கடரமணா வைரப்பதிந்த பொன்னொழி அழகும் பூவெனும் விழியும் புன்னகை முதலும் விரியும்
உடையும் அருள் திருவடியும் வெங்கடநாதா துறையும் முனிவருமணி ஆழ்கடல் வந்தாலை அவள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. துளசியும் சேர்த்து எழுங்கிய தீர்த்தம் விரிகள் நனையும் அன்பர்கள் பலரும் ஆனையும் முழுதும் எதிரே இவரும் அழியும் ஆழ்கடல் வந்த மாலை மகள் மன்னா அது பொழியும் வேங்கள். மன்னவன் அழகை சொன்னவோ வெங்கடநாதா இவருமணியும் ஆழ்கடல் வந்த மாலை மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. மன்னா அருள்மழை பொழியும் வெங்கட அருள்மொழியும் வெங்கட அருள்மழை பொழியும் வெங்கட. பக்தர்களே, பகவான் தங்க திருச்சியிலே மலையப்ப சுவாமி விஸ்வக்சேனர் என்ற பெயரிலே திருவீதி உலா வருகிறார். அப்படி விஸ்வக்சேனர் ஆராதனையோடு அவருடைய பூஜை ஆரம்பம் ஆகிறது. அப்படிப்பட்ட இந்த விஸ்வக்சேனர் இதோ மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அங்குரார்ப்பண கைங்கரியத்தை சேவிக்க இருக்கிறோம். திருமலை அப்பனுக்கு எந்த விதத்திலும் முதலிலே கைங்கரியம் செய்து ஏற்றுக்கொள்வது இந்த விஸ்வக்சேனர் தானே. அப்படிப்பட்ட அந்த விஸ்வக்சேனரை நாம் இரு கரம் கூப்பி சேவிப்போம். அங்குரார்ப்பணம் என்பது ஒரு முக்கியமான அம்சம். நவதானியங்களை முளைக்கட்டி நெல், கோதுமை, துவரை, பச்சை பயிறு, கொண்டை கடலை, மொச்சை, எள், உளுந்து, கொள் அவற்றை விதைப்பது தான் பாலிகை தெளித்தால் அல்லது அங்குரார்ப்பணம் எனப்படும். அஷ்டதிக் பாலகர்கள் கிழக்கில் இந்திரனும், தெற்கில் யமன், மேற்கில் வர்ணன், வடக்கில் சோமன், நடுவில் பிரம்மா என்று 5 மண் கிண்ணங்களில் மண் கிரப்பி அவர்களை ஆஹ்வானம் செய்து இந்த விதை கலவையில் பாலை கலந்து எஜமானான முதலில் தெளிக்க, பிறகு சுமங்கலிகளை விட்டு தெளிக்க வைப்பார்களாம். அந்த பாலிகையை 5-7 காலையும் மாலையும் வழிபட்ட பிறகு ஆற்றில் கரைத்துவிட வேண்டும். அதை அந்த தேவதைகளின் சக்தியால் விதைகள் வளருவதைக் கண்டு மகிழ்ச்சி உற்று திசை காவலர்களை வாங்குவதுதான் இந்த கிராமமாம். அனைத்து சுப காரியங்களும் பூர்வமாக செய்யும் பெறும் ஒரு கர்மம்தான் இந்த அங்குரார்ப்பணம் கைங்கரியம். அடுத்தது இந்த வருடாந்திர நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ விஸ்வக்சேனருக்கு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இதைத் தொடர்ந்து அங்குரார்ப்பணம் என்கிற கைங்கரியத்தை சேவிக்க இருக்கிறோம். பக்தர்களே, அந்த ஸ்ரீனிவாசனுக்கு திருப்பதி மலைக்கு ஸ்ரீனிவாசன் கொடுத்த விலை என்ன தெரியுமா? ஸ்ரீனிவாசனும் வராகனும் ஒருவருக்கொருவர் நலன் விசாரித்து கொண்ட பிறகு ஸ்ரீனிவாசன் மெதுவாக விஷயத்தை சொன்னாராம். அந்த திருப்பதி மலை வராகனுக்கு சொந்தமானது. அதன் பெயரே வரகாத்ரி. இந்த மலையில் 1000 வருஷங்கள் ஸ்ரீனிவாசன் இருந்தாலும் அப்படி இருப்பதற்கு இப்பொழுதுதான் வராகனிடம் அனுமதி கோரினாராம். அந்த
சர்க்கார் நிலத்தை ஆக்கிரமித்து கொண்ட பிறகு அதை அங்கீகரிக்க சர்க்காருக்கு மனு போடுவது போல நாம் பூலோகத்திற்கு வந்திருக்கிறேன். எனக்கு இங்கே இருக்க இடம் கொடு என்று ஸ்ரீனிவாசன் வராகனை கேட்டாராம். அதற்கு வராகன், விலையை கொடுத்து இடத்தை வாங்கிக்கொள், ஸ்தலம் மெல்லல் என்றாராம். ஸ்ரீனிவாசன், இங்கிருக்கும் என்னை தரிசிக்க கோடான கோடி பக்தர்கள் வருவார்கள். அவர்கள் என்னை தரிசிப்பதற்கு முன்பு உன்னை தரிசித்து உனக்கு பூஜை நைவேத்தியம் இவைகளை செய்வார்கள். இதுவே நான் கொடுக்கும் விலை என்றாராம். ஸ்ரீனிவாசனுக்கும் வராகனுக்கும் நடந்த மேற்படி உரையாடலின் நோக்கம் நமக்கு அறிவுரை புகட்டுவதே. இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல. இது நான் வாங்கிய வீடு, மனை. இதில் கட்டியிருக்கும் வீடு என்னுடையது என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? அது உண்மைக்கு புறமானது. இந்த பூமி வராகனுக்கே சொந்தம். ஹிரண்யாக்ஷனை கொன்று பூமியை அவனிடமிருந்து மீட்டு அதற்குரிய இடத்தில் அதை ஸ்தாபித்த ஸ்ரீ வராகனுக்கே இந்த பூமி முழுக்க முழுக்க சொந்தமாம். அவர் பூமியை மீட்டிராவிட்டால் நாம் இதில் வசித்து கொண்டிருக்க முடியாது. நம் நன்றியை காண்பிப்பதற்காக தான் பகவத் பூஜை செய்யும் போது நாம் தினமும் நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களாம். பக்தர்களே, இதோ ராஜகோபுர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ராஜகோபுரத்தை கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து கொண்டு நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அவர்கள். இதோ அங்குரார்ப்பண கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம். வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா வெங்கடேஷோ சமோ தேவோ ந தேவோ பவிஷ்யதி என்று அந்த பகவானை இரு கரம் கூப்பி சேவிப்போம். பக்தர்களே, இதோ ராஜகோபுர தரிசனத்தையும் செய்வோம். இந்த மலையப்பன் சுவாமியினுடைய அந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் சேன நாயக்கரான ஸ்ரீ விஸ்வக் சேனனின் ஆராதனை, சுத்தி புண்ணியாகவச்சன கைங்கரியம், அடுத்தது இப்பொழுது அஷ்டதிக் பாலக்கரையும் ஆவாகனம் பண்ணுகின்ற அங்குரார்ப்பண கைங்கரியத்தை தான் சேவிக்க உள்ளோம். மங்களகரமான கைங்கரியத்திற்கு வந்திருக்கிறோம். மகா பிரளய காலத்தில் ஓர் ஆளிலை மேல் பள்ளிக்கொண்டு அந்த புவனங்களையும் வேதங்களையும் மகரிஷிகளையும் தேவாதி தேவர்களையும் காத்து ரட்சித்து இருப்பவர்தான் மகாவிஷ்ணு. இதை திருப்பான் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் ஆல மாமரத்தில் இலைமேல் ஒரு பாலகனாய் யாலம் ஏலம் உண்டான் என்று பாடியிருக்கிறாராம். ஒரு காசி க்ஷேத்திரத்தில் ஒரு மகா வித்வத் சபையில் ஒரு பண்டிதர் ஸ்ரீ ஆதி சங்கரரை பார்த்து, நாராயணனின் புகழுக்கும் கீர்த்திக்கும் ஒப்பு ஊமை கூற முடியுமா என்று கேட்டாராம். அதற்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் சிறிதும் தாமதிக்காமல் எதிரே உள்ள மகா சமுத்திரத்தை காட்டி, ஸ்ரீமன் நாராயணரே புகழுக்கும் கீர்த்திக்கும் கடாட்சத்திற்கும் எதையும் 1000ல் 1 பங்கு கூட உதாரணமாய் சொல்ல முடியாது என்றாராம். இதோ இந்த கடலை விட அளவிட முடியாது என்றாராம். அப்படிப்பட்ட ஜகத் ரக்ஷனே சர்வமும் என்றால் அது எப்படிப்பட்ட உண்மையான வார்த்தை! வேத லட்சணங்கள் ஸ்ரீமன் நாராயணனின் ஸ்வரூபம். மகாவிஷ்ணு இன்றி எந்தவித யக்ஞைகளும் இல்லை. 4 வேதங்களில் சாம வேதத்தால் தேவர்களையும் தேவதைகளையும் அழைக்க வேண்டும். ருக் வேதத்தால் அவர்களை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். யஜூர் வேதத்தை அவைகளுக்கு அவிசை கொடுத்து திருப்திப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் பண்ணும்போது அதர்வண வேத படித்த வித்வர்கள் யக்ஞத்தை சிறப்பாக படுத்த வேண்டும். பக்தர்களே, எல்லாவித யக்ஞைகளிலும் யக்ஞ ரூபமாயிருப்பவர் ஸ்ரீமன் நாராயணனே என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ மகாவிஷ்ணு அனுமதியின்றி எந்த ஒரு யாகமும் செய்ய முடியாது. சகல சௌபாக்கியங்களும் சமஸ்த ஐஸ்வர்யங்களும் தரக்கூடியது ஸ்ரீமன் நாராயணனின் மந்திரமே. பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட அந்த அங்குரார்ப்பண கைங்கரியத்தை இதை அடுத்து நாம் சேவிக்க இருக்கிறோம். விஸ்வக்சேனர் இதோ
பவனி வந்து கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து நாமும் அடுத்த கைங்கரியத்தை சேவிப்போம். இந்த வருடாந்திர நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று அங்குரார்ப்பணம் மற்றும் விஸ்வக்சேனரின் ஆராதனையை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனான அந்த பிரம்மோற்சவத்தை நாம் இதோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, யஸ்யத்வரத வக்ராத்யாக பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே என்று அந்த விஸ்வக்சேனரை நாம் சேவிக்கலாம். உற்சவ காலங்களில் இவர் புறப்பாடுதான் முதலில் நடைபெறுமாம். இவரை முதலில் சேவித்துவிட்டுதான் பெருமாளையே சேவிக்க வேண்டும். இவர் என்ன அவ்வளவு பெரியவரா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதற்கு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அப்படி அந்த ஆச்சாரியா பரம்பரை எம் பெருமான், பெரிய பிராட்டியார், அதற்கு பிறகு நம் விஸ்வக்சேனர், அதன் பிறகுதான் நம்மாழ்வாரும் வருகிறார். அதாவது நம்மாழ்வாருக்கு உபதேசம் செய்தவர் யார் என்றால் விஸ்வக்சேனரே. நம்மாழ்வார் திருநட்சத்திர தனியன் இது என்று கூறுகிறாராம். அப்படி கலியுகத்தின் ஆதியில் வைகாசி விசாகத்தில் பாண்டிய தேசத்தினுள் திருக்கூறுகூரில் காரி என்பவருக்கு திருக்குமராய் சேனை முதலியார் எனப்படும் விஸ்வக்சேனரின் அம்சமாய் அவதரித்த சடகோபனை உபாகிக்கிறேன் என்று கூறுகிறாராம். பக்தர்களே, ஸ்ரீரங்கநாதரின் சேனையை தலைவரான விஸ்வக்சேனரை வணங்கலாம். அதே போல ஸ்ரீ வேதாந்த தேசிகன் யதிராஜா சப்ததியில் இப்படி கூறுகிறார். வந்தே வைகுண்ட சேனானயம் தேவம் சூத்ரவதி சகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வம் ஏதத் வியவஸ்திதம் என்று கூறுகிறாம். அதாவது சேனை முதலியரான விஸ்வக்சேனர் இவர் வைகுண்டத்தில் இருந்து கொண்டு எல்லோரையும் செயல்கள்
திருமலையில் நின்ற திருமாலே, நாடியவர்க்கெல்லாம் வேண்டிய நல்விடம் திருவேங்கடவா, உமது அடிபணிந்த வினைவியை வேண்டினேன் வேத முதல்வா, உலகம் உண்ட திருவாயா, ஊறு களைந்து ஆட்கொள் என்னை நீயே என்று நமது திருவேங்கடத்து எம்பெருமானுடைய வருடாந்திர நவராத்திரி பிரம்மோற்சவத்தை இந்த மாலை வேளையிலே அங்குரார்ப்பணம் மற்றும் சேனாதிபதி உற்சவத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ மலையப்பன் சுவாமி விஸ்வக்சேனர் என்ற பெயரில் பவனி வந்து கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அங்குரார்ப்பண கைங்கரியத்தையும் சேவிக்க உள்ளோம். எம்பெருமானார் தான் ஏற்படுத்தி வைத்த நடைமுறைகளை இங்கேதான் இன்னும் பின்பற்றுகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? திருமாலிருஞ்சோலையில் விஸ்வக்சேனரை சூத்ராவதி என்ற தர்ம பத்னியுடன் சேவிக்கலாம். எம்பெருமானின் சேஷ பிரசாதத்தை முதலில் கொள்பவரால்தான் இவருக்கு சேஷனர் என்று திருநாமம் உண்டாயிற்று. ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் இதை குறிப்பிடுகிறார். பக்தர்களே, எம்பெருமான் திருவுள்ளத்தில் நினைப்பதை உணர்ந்து அதை செல்வேனே செய்யக்கூடியவராக இருக்கும் இவரை அழைத்து முறை கண்டு கொள்ளலாம் என்று அவருடைய வாழி திருநாமத்தை படிக்கலாம். ஓங்கு துளாய்
గోపీలోల గోవింద గోవర్ధన పక్షివాహన గోవింద పాండవ ప్రియ శ్రీ గో